Praise the Lord. அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியுமாக வரவேற்கின்றேன். பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் உள்ள the 5-step process. பவுல் தனது மிஷனரி ஊழியத்தில் கவனம் செலுத்திய 5 முக்கிய ஊழியங்கள், அதை 5 எபிசோடாக பார்க்கலாம் என்று சொல்லி நாம் ஆரம்பித்தோம். ஆனால் கடந்த 3 எபிசோடில் சுவிசேஷ ஊழியத்தை பகிர்ந்து கொள்ளுதல் அல்லது சுவிசேஷ ஊழியம் செய்தல், அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அதான் முதல் காரியம் பவுல் போன இடங்களில் செய்த காரியம். ஸோ அதை தான் நம்ம கடந்த 3 எபிசோடில் தெளிவாக வாட் டஸ் இட் மீன் டு ஷேர் த காஸ்பல் என்று படித்தோம். இன்று 2வது காரியத்திலே நாம் கவனம் செலுத்துவோம். அடுத்து என்ன பண்ணினார் பவுல்? அநேகரை சீஷராக்கினார். The second thing that Paul did in his missionary journey, after sharing the gospel with the people, he was very quick to make them disciples of Jesus. இதை நாம் எப்படி செய்வது? இது ஏன் அவசியம்? இந்த டிசைபிள்ஷிப் எம்பசிஸை குறித்து நாம் ஆண்டவருடைய கிருபையினால் பார்க்க போகின்றோம். ஒரு சிறிய இடைவேளை, அதற்கு பிறகு நான் உங்களை மறுபடியுமாக சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் விடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in mission. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. நான் ஒரு சாதாரண விசுவாசிதான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன், வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதை செய்துவிட்டு மற்ற இடங்களுக்கு போகலாம் என்று சொல்லி அதோடு கூட விட்டு விடுகிறதை நீங்கள் பார்க்க முடியாது. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்ட பிறகு அநேகரை சீஷராக்கினார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:21. அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு, டிசைபிள்ஷிப். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில் பவுலனுடைய மிஷனரி ஊழியத்திலே மாத்திரமல்ல, எருசலேம் சபையிலும் ஆனாலும் சரி, அந்தியோகியா சபையானாலும் சரி, whether it is Jerusalem church or Antioch church, even there you will find that discipleship was emphasized. Disciple making was part of church life. Believers were not left at that early stage of just believing in Jesus. இயேசுவை விசுவாசிக்கிற அந்த ஸ்டேஜில் அப்படியே அவர்கள் விட்டுவிடப்படவில்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு போதனைகள் இருந்தது. இன்ஃபேக்ட் இயேசுவனுடைய பிரதான கட்டளை என்ன சொல்லுகிறது? மத்தேயு 28, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. The command is to make disciples. It is not just to make decisions. தீர்மானத்தை எடுப்பதற்கு மாத்திரமல்ல, அவர்கள் திட்டமான சீஷர்களாக உருவாக்கப்படுவதற்காக தான் ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், go into all the world and preach the gospel and make disciples. That is in the Great Commission itself. பிரதான கட்டளையிலேயே நமக்கு இருக்கிற ஒரு காரியம் இது. சீஷர்களாக்க வேண்டும். They should be made disciples. Discipleship என்பது பிரியமானவர்களே, அது
ஜஸ்ட் அப்படியே நடப்பது அல்ல. Salvation happens just like that. You believe in Jesus. The moment you believe in Jesus, இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் உடனடியாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். From being a sinner, you become a saint. Positionally. நிலை மாற்றம். கொரிந்து பட்டணத்திலே உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், கொரிந்து பட்டணத்திலே உள்ளதான பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அது ஒரு நிலை, செயின்ட் என்ற ஒரு பொசிஷன். அவர்கள் கேரக்டரில் டிசைப்பிள் ஆயிட்டாங்களா, இன்னும் அவங்க அந்த டிசைப்பிள்ஷிப்புக்கு உரியதான தன்மைகள் எல்லாம் இருந்துச்சான்னு உள்ளே பார்த்தீங்கன்னா, கொரிந்து சபையில் அந்த பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல பவுல் எழுதுகிறார், அவர்கள் தேரவில்லை. ஆனால் ஆரம்பத்தில் எழுதுகிறார், கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு என்று எழுதும் பொழுது அவர் பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதுகிறார். ஸோ அது நிலை மாற்றம். ஸோ நம்ம அந்த பாவி என்ற நிலையில் இருந்த நம்மை பரிசுத்தவான் என்ற நிலைமையிலே ஆண்டவர் கொண்டு நிறுத்துகிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது இருளின் ராஜ்யத்திலே இருந்த நம்மை பறித்து ஒளியின் ராஜ்யத்திலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்குகிறார். ஸோ ஒரு பெரிய ஷிஃப்ட் அண்ட் சேஞ்ச் உண்டாகிறது when you believe. பட் கேரக்டர் சேஞ்ச், குணமாற்றம், சுபாவ மாற்றம், கிறிஸ்துவுக்குள் வளருகிற காரியம், அது ஆஃப்டர் சால்வேஷன். அதற்கு என்ன தேவை? டீச்சிங் தேவை. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 11. அங்கே சிதறப்பட்ட சீஷர்கள் எங்கிருந்து? எருசலேம் சபையிலே உபத்திரவம் வந்த பொழுது, ஸ்தேவான் நிமித்தமாய் வந்த உபத்திரவத்தினாலே சிதறிப்போனதான சீஷர்கள். கவனிங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாக கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். சுருக்கமாக சொல்கிறேனே, ஸ்தேவான் நிமித்தமாய் சிதறப்பட்டதான சீஷர்கள். ஏன் சீஷர்கள் என்று சொல்லுகிறேன் என்பதை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். இங்கே சீஷர்கள் என்ற வார்த்தை இல்லை. எருசலேம் சபையிலேயே சீஷர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் சிதறப்பட்ட பொழுது அவர்கள் எங்கும் சென்று பிரசங்கித்தார்கள். அவர்கள் ஓடி பதுங்கவில்லை, அவர்கள் ஊழியம் செய்தார்கள். என்றால் எக்யூப் பண்ணப்பட்டிருந்தார்கள் எருசலேம் சபையில். சரி, அந்தியோகியா சபை ஆரம்பிக்கப்படுகிறது. இவர்கள் மூலமாக சிதறப்பட்ட எருசலேம் சபை விசுவாசிகள் பல இடங்களுக்கு சென்று பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் அந்தியோகியா வரைக்கும் அந்தியோகியாவிலே அவர்கள் பிரசங்கித்த பொழுது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அதை கேள்விப்பட்ட எருசலேம் சபையார் பர்னபாவை அனுப்புகிறார்கள். பர்னபா இங்கே பார்த்து சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்பட்டு சவுலை தேடி போய் சவுலை அழைத்து அவர்களோடு கூட 26ஆம் வசனம், அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய், நல்லா நீங்கள் கவனிக்கணும், ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அங்கே அந்தியோகியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட புதிய சபை. நல்ல கவனிங்க, 21ஆம் வசனம் கவனிங்க. அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளானார்கள். கவனிங்க, 21ஆம் வசனத்தில் அவர்கள் விசுவாசிகள் ஆனார்கள். அவிசுவாசிகளாக இருந்தவர்கள் விசுவாசிகள் ஆனார்கள். ஆனால் 26ஆம் வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து
அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். 1 year they were teaching them. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு, கவனிச்சிங்களா? இப்ப விசுவாசிகள் என்ற வார்த்தை 21ஆம் வசனத்திலே இருந்தது. ஆனால் இங்கே ஒரு வருடம் அவர்கள் போதனைகளை கேட்டவர்கள் இப்பொழுது சீஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு, சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். மற்றவர்கள், சுற்றி இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று அங்கே அவர்களுக்கு ஒரு நிக் நேம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் கொடுத்தார்கள். அவர்களுக்கு வெளியிலே உள்ள மக்கள் கொடுத்த பெயர் தான் கிறிஸ்தவர்கள். சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சுபாவம் அவர்களுக்குள்ளே உருவாகி இருந்தது. ஆமென். ஸோ அந்தியோகியா சபையிலே சீஷர்கள் இருந்தார்கள். இந்த அந்தியோகியா சபையை குறித்து நீங்கள் வாசிக்கிற இடங்களில் எல்லாம் டிசைபிள்ஸ் என்ற வார்த்தையும் பக்கத்திலே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கவனிங்க, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். பவுலும் பர்னபாவும் இந்த சபையிலிருந்து தான் மிஷனரிகளாக புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போய் இப்பொழுது திரும்பி வருகிறார்கள் தாய் சபைக்கு, அந்தியோகியா சபைக்கு. 27ஆம் வசனம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verse 27. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி முடிச்சு இப்பொழுது திரும்பி வருகிறார்கள். சபையை கூடி வர செய்து, எந்த சபை? அவர்கள் எந்த சபையிலிருந்து அனுப்பப்பட்டார்கள்? அந்தியோகியா சபை. அந்த சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே, நல்ல கவனிங்க, அங்கே சீஷருடனே, அந்தியோகியா சபையிலே இருந்த விசுவாசிகள் நன்றாக போதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சீஷர்களாக அவர்கள் இருந்தார்கள். அங்கே சீஷருடனே அநேக நாள் சஞ்சரித்தார்கள். ஸோ ஆன்டியோக் சர்ச்சில் டிசைபிள்ஷிப் இருந்திருக்கிறது. பவுலும் பர்னபாவும் எந்த சபையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்றால் சீஷத்துவத்தை வலியுறுத்தின ஒரு சபை. இன்ஃபேக்ட் யார் வலியுறுத்தினது என்றால் இவர்கள்தான். இவர்கள் இந்த சிட்டியில் இருக்கிற சர்ச்சில் டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம் நடத்தி இருக்கிறார்கள். பட் when they went as missionaries, they did not forget that in the mission field they also emphasized discipleship in the mission field. சரி, எருசலேம் சபைக்கு வருவோம். எருசலேம் சபை டிசைபிள்ஷிப் இருந்துச்சா? ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இல்லையா? அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணினார்கள்? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும். பிரியமானவர்களே, அந்த ரட்சிக்கப்பட்ட 3000 பேர் 42ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். This is after they were saved, after they believed in Jesus, after they accepted the gospel message. Now they are being discipled. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் டீச்சிங், அந்யோன்யத்திலும் ஒருவருக்கொருவர் உறவு. டிசைபிள்ஷிப்புக்கு அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தால் என் சீஷராக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். ஸோ டீச்சிங் அவசியம், ஒன் அனதர் ரிலேஷன்ஷிப் நமக்கு அவசியம். டிசைபிள்ஷிப்புக்கு, சிஷத்துவத்திற்கு. அப்பம் பிட்குதல், இட் ஷுட் பி சென்டர்ட் அரவுண்ட் ஜீசஸ். கம்யூனியன், தி பிரேக்கிங் ஆஃப் பிரெட். அப்புறம் ஜெபம் பண்ணுதல், ஆண்டவரை சார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம். ஸோ டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம் என்று இருந்ததா என்று சொல்ல முடியாவிட்டாலும் இங்கே போதனை இருந்தது என்பதை நாம் இங்கே
பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அவர்கள் இருந்தார்கள். சரியா? இப்ப அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் சாப்டர் 6, ஸ்டில் ஜெருசலேம் சர்ச். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, கவனிச்சிங்களா? சீஷர்கள் பிலீவ் பண்ணாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஏறக்குறைய 5000 பேர் விசுவாசித்தார்கள். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஸோ சேர்க்கப்படுகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும் பொழுது 1ஆம் வசனம் சீஷர்கள் என்ற வார்த்தை வருகிறது. So they were made disciples. They were not just left to be as believers. சரி, அதுக்கப்புறம் நீங்க 7ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. டிசைபிள்ஷிப். ஸோ ஜெருசலேம் சபையில் டிசைபிள்ஷிப் இருந்துச்சு. அந்தியோகியா சபையில் டிசைபிள்ஷிப் இருந்துச்சு. இப்போ பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் அதை அவர் வலியுறுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14:21 மறுபடியும் வாசிப்போம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு, disciple making was one of the focus of Paul's ministry. பிரியமானவர்களே, again I have to go back to Bihar so often in my teaching because that is one mission field that we largely involve in, and we have many experiences there, so it comes out as illustrations. மிஷனரி ஊழியத்தில் எங்களுக்கு அதிகமாக தேவன் அனுபவங்களை கொடுத்தது இந்த பீகார் மாநிலம்தான். இன்னும் தீவிரமாக அதில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். 3000 கிராமங்கள் 20-30க்குள்ள சபையில்லாத 3000 கிராமங்கள் சந்திக்க வேண்டும் என்று, இது இவாஞ்சலிசம். ஆனால் சரி, 3000 கிராமத்தில் போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லி ஒவ்வொரு சபையிலும் ஒரு 100 பேர் அப்படி சேர்த்துட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்று தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஸோ தேர்ஃபோர் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த 10 லெசன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஃபாலோ அப் லெசன், அது செய்கிறது மாத்திரம் அல்ல, we do discipleship camps. நல்லா கவனிங்க. மிஷன் ஃபீல்டில் இதுவரை சபையே இல்லாத கிராமங்கள் தான் நாங்கள் டார்கெட் பண்ணி ஊழியம் செய்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு 250க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே ஊழியங்கள் உண்டு. இப்பொழுது ஒரு 60 கிராமங்களை புதிதாக டார்கெட் பண்ணி நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு பிளான். அதை குறித்து நாங்கள் நிறைய காரியங்கள் எப்படி சொல்லலாம், எப்படி பெனிட்ரேட் பண்ணலாம் ஒரு வில்லேஜ்குள்ளே, ஒரு நிறைய வேஸ் ஆஃப் டூயிங் இட், அதை நாங்கள் பட்டியலிடுவோம். அதுக்கு முன்னால் ப்ரீ இவாஞ்சலிஸ்டிக் ஈவெண்ட்ஸ் என்று லிஸ்ட் பண்ணுவோம். அதுக்கும் முன்னால் நாங்கள் கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸ், ஒரு புது வில்லேஜ்குள்ளே எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது, என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி என்று லிஸ்ட் பண்ணுவோம். இப்போ சமீப நாட்களில் கொரோனா ரிலீஃப் ஒர்க்கு நாங்கள் செய்யும் பொழுது நிறைய ரிலீஃப் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் we are wondering whether this will be also an entry strategy into unreached villages. சந்திக்கப்படாத கிராமங்களுக்குள்ளே போவதற்கு இது ஒரு வழியா என்று சொல்லி இந்த வருடம் 60 கிராமங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த 60 கிராமங்களுக்கு மாஸ்க் கொடுப்பதும், ஹெல்த் ட்ரிங்க் கொடுப்பதும், பிறகு மக்களுக்கு
ஹெல்த் அவேர்னஸ் டாக் கொடுப்பதும் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டு வருகிறோம். இப்போ எனக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு நேற்று. 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே கிராமத்திற்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்காக நாங்கள் போகும் பொழுது அந்த ஊர் தலைவர் முக்கியா என்று அங்கே சொல்லுவார்கள். அந்த முக்கியா எங்களை உள்ளே வரக்கூடாது என்று தடை செய்து விரட்டி விட்ட ஆள். ஸோ நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கொரோனா ரிலீஃபு. ஸோ அவர் தான் இன்னும் முக்கியமாக இருக்கார், ஊர் தலைவராக இருக்கார். அவர்கிட்ட பேசணும். ஹெல்த் அவேர்னஸ் கேம்ப்பு, எல்லாருக்கும் ஹெல்த் ட்ரிங்க்கு, எல்லாருக்கும் மாஸ்க்கு செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க, ப்ளீஸ் கம். இப்போ எங்கள் மக்கள் போயிட்டு அங்கே மிஷினரிஸு எல்லோரும் அங்கே கேம்ப் நடத்துகிறாங்க. அங்கே முன்னால் உட்கார்ந்துருக்கிறது யார்? இந்த முக்கியா. முதல்ல ஹெல்த் ட்ரிங்க் யார்கிட்ட கொடுக்குறாங்க? இந்த முக்கியா கிட்ட தான். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ஜீசஸ் ஃபிலிம் உள்ளே போடுறதுக்கு நாங்கள் உள்ளே போகும் பொழுது ஒரு பிரச்சனையும் இருக்காது. முக்கியா க்ளீன் போல்டு. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி என்று லிஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் இவாஞ்சலிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி என்று லிஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் என்று லிஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் என்று லிஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ப்ராஜெக்ட்ஸ் என்று தனியாக வச்சுருப்போம். ஸோ இப்படி எல்லாம் செய்யும் பொழுது பிரிட்ஜ் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் என்று சிலர் வச்சுருப்போம். அந்த காரியம்தான் ஸ்கூல் ஒன்று, டெய்லரிங் கிளாஸ் ஒன்று, மெடிக்கல் கேம்ப்பு, அடல்ட் லிட்ரஸி கிளாஸ், முதியோர் கல்வி, சில்ட்ரன்ஸ் கிளப் வில்லேஜஸில். ஸோ இப்படி பல காரியங்களை அங்கே செய்கிறோம். ஸோ டிசைபிள்ஷிப்புக்கு என்ன செய்கிறோம்? வாட் டு வி டூ ஃபார் டிசைபிள்ஷிப்? டிசைபிள்ஷிப்புக்கு ஏனென்றால் ரட்சிக்கப்படாத அந்த மக்கள், அந்த ஆனிமிஸ்ட், அவர்கள் ஆறுகளையும் மரங்களையும் இல்லை இப்படி பல காரியங்களை வணங்குகிறவர்கள். ஆனால் அந்த ஹிந்துயிசம்லையும் கொஞ்சம் உள்ள அப்படியே பரவி அவர்கள் அந்த சில வழிபாடுகளிலும் இருப்பார்கள். ஸோ சற்று ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் இருக்கிறதான ஒரு குரூப் தான் ட்ரைபல் பீப்புள். ஸோ இப்போ அவர்களுக்கு பவர், இந்த ஸ்பிரிட் பவர், இந்த மாதிரி காரியங்கள் இதெல்லாம் ரொம்ப அவர்களுக்கு, மந்திரிகம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ரொம்ப நம்புகிறவர்கள். ஸோ அந்த பிசாசனுடைய வல்லமைகளை சில காரியங்களையும் பார்ப்பார்கள் அந்த மந்திரவாதி மூலம். ஸோ நாங்கள் உள்ளே போகும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், மிரக்கிள்ஸ் நடக்கும், பவர் என்கவுண்டர் நடக்கும், ஆண்டவருடைய வல்லமை ஜெயிக்கும், அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும், ரட்சிக்கப்படுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு பைபிள் தெரியாது, அவங்களுக்கு இன்னும் நிறையா இயேசுவை பற்றி தெரிய வேண்டிய காரியங்கள் தெரியாது. ஸோ டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம்ஸு, நாங்கள் ஜெபம் பண்ணுவது எப்படி, ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வது எப்படி என்று ப்ரேயர் கேம்ப் ஒன்று நடத்துவோம். ஒரு நாள் அல்லது 2 நாள் ஃபுல்லாக. அப்புறம் பைபிள் ரீடிங், அதை குறித்து ஒரு 2 நாள் கேம்ப். இது மாதிரி ஒரு 10 கேம்ப் வச்சுருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையும் நாங்கள் கேம்ப்ஸ் ரெகுலராக நடத்தி கொண்டே இருப்போம். இதுதான் டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம். பிரியமானவர்களே கவனிங்க, பவுல் தன்னுடைய ஊழிய பாதையில் மிஷனரி ஒர்க் செய்யும் பொழுது காஸ்பல் ஷேரிங் என்ற ஒரு காரியம் இருந்தது. ஆனால் அதோடு கூட அவர் நின்று விடவில்லை. அவர் சீஷத்துவ காரியத்தை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு நேரம் இன்று முடிவடைகிறது. இன்னும் சீஷத்துவத்தை குறித்து நான் உங்களோடு கூட இன்னொரு 2 எபிசோடாவது நான் பேசப்போகிறேன். விரிவாக எப்படி சுவிசேஷ ஊழியத்தை குறித்து ஒரு 3 எபிசோடு நாம் படித்தோமோ அதே போல் இந்த சீஷத்துவத்தை குறித்தும் ஒரு 3 எபிசோடாவது நாம் கவர் பண்ணாதான் நமக்கு ஒரு அளவுக்கு தெளிவாக இந்த காரியங்கள் விளங்கும், புரியும் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி என்ற தலைப்பில் 21 நாள் யூடியூப்பில் நான் பேசியிருக்கேன். கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி, கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், 21 days, 2 hours, 2 மணி நேரம், 2.25 மணி நேரம். அதில் எப்படியும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே டீச் பண்ணுறேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 35 மணி நேரம் டீச்சிங் இருக்கிறது.
பல டாபிக்ஸ். அது டிசைபிள்ஷிப்பில் ஒரு ஆஸ்பெக்ட் தான். அப்புறம் வாழ்வும் செயலும் என்ற தலைப்பிலே நான் இன்னொரு 40 நாள் பேசியிருக்கேன். சரி, இது எல்லாம் உங்களுக்கு டிசைபிள்ஷிப் கண்டென்ட்டாகத்தான் உங்களுக்கு வரும். பைபிள் அண்ட் ஃபைனான்ஸ் பேசியிருக்கேன். நான் சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் இட் இன்க்ளூட்ஸ் டிசைபிள்ஷிப். ஆமென். கரிக்குலமில், டிசைபிள்ஷிப் சிலபஸில், டிசைபிள்ஷிப் கரிக்குலமில் இதெல்லாம் உள்ளடங்கும். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 3 எபிசோடாவது இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நேரம் முடிந்து விட்டது. ஜெர்மனி முடிக்கலாமா? அடுத்த எபிசோடில் மறுபடியும் டிசைபிள்ஷிப் பற்றி, பவுலினுடைய மிஷனரி ஊழியத்தில் அதை எங்கெல்லாம் செய்தார் என்பதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. கற்றுக் கொடுத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சீஷர்களாக வேண்டும், நாங்களே சீஷர்களா என்ற கேள்விகளெல்லாம் எழும்புகிறது. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும், கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களையே ஆராய்ந்து பார்க்க உதவி செய்வீராக. தாங்கள் செய்கிற ஊழியங்களிலே இதெல்லாம் இருக்கிறதா என்பதை ஆண்டவரை ஆய்வு செய்து பார்க்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த எபிசோடிலே மறுபடியும் சந்திக்கலாம். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்றவரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.